நிர்மல் ப்ரோ உங்க சைட்ல இருந்தும் ஆன் பண்ணிடுங்க ப்ரோ. இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெக்கார்டிங் வர அந்த நேட்டிவ் ரெக்கார்டிங் மொக்கையா வச்சிருக்கேன். நான் எந்த ரெக்கார்டிங் வச்சிருக்கேன்? ஓகே ப்ரோ. சொல்றேன் ப்ரோ, சொல்றேன். அதை பத்தி இன்னொரு இடத்துல கண்டிப்பா நான் மென்ஷன் பண்றேன். மோஹித் ப்ரோ வீடியோ ஆன் பண்ண முடியுமா? சரி 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 சரி. சோ ப்ரோ பார்க்க சின்ன பசங்க மாதிரி சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. வயசு என்ன ப்ரோ? உண்மையிலே 24 தான் ப்ரோ ஆச்சு. 24. ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ. கைஸ் பாருங்க 24 இயர் ஓல்டு ஒரு பர்சன் நம்ம அனடே சேலஞ்சில் ஜாயின் பண்ணி ஐ திங்க் அவர் ஆட் ஸ்டார்ட் பண்ண இந்த டேட் எல்லாம் சொல்லுவார் ஓகேங்களா. ஸோ எப்படி இதெல்லாம் ரீச் பண்ணியிருக்காரு, எப்படி இவ்வளோ மேக் பண்ணியிருக்காரு நம்ம அதை பற்றி கேட்கலாம். பட் பிஃபோர் கோயிங் ஃபார் த நம்ம கொஷின்ஸோ இல்லை அவரோட பற்றி இன்ட்ரோ எல்லாமே வந்து நம்ம கேட்கலாம். மோஹித் ப்ரோ நம்ம பசங்க எப்பவுமே நம்ம பசங்க ஜாலியாகவே எப்பவுமே வந்து நம்பர் சொன்னால் ஒரு 5 வரும். அந்த 5 தான் நல்லா இது வரும். ஸோ இப்போ நம்ம அனடே சேலஞ்ச் மூலியமா ஸோ வாட் இஸ் யுவர் கரண்ட்லி மந்த்லி ரெவென்யூ ப்ரோ? ப்ரோ எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1.5 வந்து ஸ்டாண்டர்டா ஒரு 4 மந்த்ஸா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ரீசன்ட் 2 மந்த்ஸா வந்து அரௌண்ட் 210 220க்கு மேல ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பாத்தீங்களா 2.2 2.5 அந்த ரேஞ்சில் மந்த் ஆன் மந்த் வேரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் அவர் இருக்காரு ஓகேங்களா. ஆனா அவர் ஸ்டார்ட் பண்ணது உடனே இங்க வந்துட்டாரா? வரல. ஸோ அது அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி நம்ம அனடே சேலஞ்ச் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அவர் கேட்டாரு பாத்தீங்களா, ஃபுல்லாவே அவர் முடிச்சிட்டாரா? ஸோ லாஸ்ட் 2 கேஸ் ஸ்டடி நீங்க பாத்தீங்கன்னாவே அவர் அவங்க எல்லாம் ஃபுல்லா உட்காந்து அதுவே வந்து பார்க்கல, பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இவரு அப்படி பண்ணியிருக்காரா, பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு இது பண்ணாரா, அதை பத்தி எல்லாம் நம்ம கேட்கலாம். மோஹித் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் வெல்கம் டு திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து இது நான் லாஸ்டா கேட்பேன் யாரெல்லாம் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வரேன்ட்டு. ஏன்னா சண்டேயும் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. வாரம் நம்ம இது சன் டிவில விஜய் படம் போடுறாங்களோ இல்லையோ வாரம் நம்ம கேஸ் ஸ்டடி நம்ம எடுக்கணும். இதுதான் நம்மளோட இது ஓகேங்களா. ஸோ வாரம் 2 இல்ல 3 கேஸ் ஸ்டடிஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்களாம் ரிசல்ட்ஸுக்கு எடுத்து வரணும் ஓகேங்களா. எஸ் மோஹித் ப்ரோ, யூ கேன் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். உங்களோட பேரு நீங்க எல்லாம் சொல்லலாம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதோ, உங்களோட இன்ட்ரோ அலாங் வித் நீங்க எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஹாய் கைஸ், என் பேர் மோஹின், MOHINTH, மோஹின் ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து ஆமா. ஸோ நான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சொந்த ஊருங்க. ஆக்சுவலா நான் வந்து 23 பாஸ் அவுட் இந்த BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்ல வந்துட்டு பிளேஸ் ஆகிட்டு நான் வந்து வேற சாலிடான் டெக்னாலஜிஸ்ல வந்துட்டு ஒரு அரௌண்ட் 1.5 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு நிர்மல்குமார் ப்ரோவோட ஒரு ஆடு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப நான் போய் யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே, இது நம்ம பண்ணலாங்களா, அது நமக்கு இது செட் ஆகுமா? ஏன்னா எனக்கு ஐடில இருக்கும் போது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாளா ஒரு தாட்டா இருந்துச்சு. அப்ப டக்குன்னு நிர்மல் ப்ரோவோட ஆடு வந்துச்சு. நான் பார்த்தேன், உள்ள போய் செக் பண்ண லேண்டிங் பேஜ் போய் பார்த்தேன். எனக்கு ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தது, அந்த கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ நான் யோசிக்கல, நான் அந்த அப்ப இருந்த கேஸ் ஸ்டடி ஐ மீன் அந்த நம்ம 100 டே சேலஞ்சோட அமௌண்ட் மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு தெரியல. பட் வேற எல்லாம் வந்து இன்க்ரீஸ், நம்ம இன்டர்நேஷனல் கிளையன்ட் சேலஞ்ச் வேற எல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கும். ஆனா இது பிரைஸ் இப்போ அதே தான் இருக்கு. இல்ல இருக்குல்லையா 100% என்னோட வேல்யூ புரிஞ்ச ஒரு கோர்ஸ்னா அந்த நம்மளோட அந்த 100 டே சேலஞ்ச் கோர்ஸ் தான். ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு நான் உள்ள வரும்போதே ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இன்னும் இவ்வளோ ஒரு 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 பக்கா சிஸ்டமா வந்துட்டு இப்படி இந்த பேக்கேஜுக்குள்ள எனக்கு தெரியலங்க. நான் ஏன்னா சர்டிபிகேட் இல்ல, நம்ம கோர்ஸுக்கு நம்ம 100 டே சேலஞ்சுக்கு இது சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இது எப்படி இது பண்ண போறோம்ட்டு பயங்கர யோசிச்சுட்டே இருந்தேன். பட் உள்ள வந்து பாக்குறேன், எனக்கு அந்த சிலபஸ்ல இருந்ததாகட்டும், அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே, ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே எவ்வளவு வீடியோஸ் இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ் கவர் பண்றாங்க, இன்னும் ஒரு சின்ன கம்பாரிசன் வச்சு பார்த்துட்டு தான் நான் உள்ள வந்தேன். பட் என்டையரா லிண்டின் அப் டு லிண்டின் வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் பண்ணியிருந்தது. மேபி எனக்கு அந்த கோர்ஸ் அந்த ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டண்டா இதுல பட்டுச்சு. என்னோட ஒரு இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு காரணம். அண்ட் அதை தாண்டி செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பிளஸ் வந்து நான் அருண் கிட்ட மேக்ஸிமம் வந்து கம்யூனிகேஷன் வச்சது இல்ல. தான் போட்டு குறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு நல்லா
எடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலான்ட்டு ஒரு நாளே ஃபுல்லா கொஸ்டின் பண்ணா. பட் ஒரு இடத்துல கூட சலிக்காம வேணுங்கிற ஆன்சரை நீட்டா கொடுத்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து அந்த அந்த என்ட்ரி லெவல்ல வந்து அந்த இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எனக்கு அவர் வந்து ரொம்பவே ஓவர் கம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை அப்படியே பார்ட் டைமா போயிட்டு இருந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபுல் டைமா வந்துட்டு என்னால இதை கண்டினியூ பண்ண முடிச்சு. கண்டினியூ பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயே ஒரு 2-3 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸும் வந்துட்டு எடுத்து நம்ம இப்படி லாங் போயிட்டு இருக்கு. மெயினா கம்யூனிட்டி மேட்டர் அண்ட் தென் இவங்க 2 பேர்த்தோட கைடன்ஸ் தான். ஸோ அது ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய சப்போர்ட் எனக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, என் சைட்ல இருந்து கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து நம்ம அண்டர் ரைஸ் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ரியலா சொன்னோம்னா இன்னைக்கு கூட வந்து அவங்க நினைச்சா ஷேர் பண்ணலாம் ப்ரோ. அது வந்து தெரியும் சில பேர் ஷேர் பண்றாங்க, அது தப்பு. ஆனா அவங்க மனசுக்கு இல்ல, அவங்க எப்படி தோணுதோ தெரியல, ஷேர் பண்ணிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஷேர் பண்றாங்க. ஆனா அக்காக்கே வந்துட்டு ப்ரோ எங்க அக்கா வந்து படிக்கணும், அனடேஸ் சேலஞ்சோட லிங்க் அனுப்புங்க. இன்னொருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்ட் ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட் அனடேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணணும்னு இருக்காரு, லிங்க் அனுப்புங்க. அண்ட் இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு தேங்க் மோஹித் ப்ரோ. ப்ரோ கேஸ் ஸ்டடி எப்போ நம்ம கொடுக்கலான்ட்டு அவரே வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு நிர்மல் ப்ரோக்கு. ஓகேங்களா, அவரே மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் இது ரெடி, நம்ம கேஸ் ஸ்டடி எப்போ பண்ணலான்ட்டு பண்ணாரு. ஏன்னா நிறைய பேர் மணி ஏர்ன் பண்றாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க வந்து இங்க 4 பேர் முன்னாடி ஷேர் பண்றீங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஓகே நாம பண்ண முடியும், நாமளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோர்ஸ் மாதிரி வாங்கிட்டு ஒரு டிஜிட்டல் செல்ஃப் மாதிரி அந்த செல்ஃப்ல வைக்காம டெய்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு தாட் வரும், அதனால தான் லைவா பண்றோம். யாருமே லைவா பண்றது கிடையாது. நீங்க கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பாருங்களேன், ஒருத்தர் யாரும் அந்த கோச் ஒருத்தர் இருப்பாரு, அந்த அவங்க ஸ்டூடெண்ட் கூட இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்களோட டீமே வச்சு கூட பண்ணுவானுங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனா இங்க வந்து லைவா நீங்க இப்ப பாருங்க 180 பேர் இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். லாஸ்ட்ல நான் ப்ராமிஸ் எல்லாம் கேட்பேன், நீங்க ப்ராமிஸ் பண்ணுவீங்க, நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, நீங்களும் ரிசல்ட் எடுப்பீங்க. எஸ் மோஹித் ப்ரோ, இப்போ நீங்க ஓகே இப்போ 2 lakh 2.2 எல்லாம் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஸ்டடி வந்துட்டு நான் வாண்டடா கேட்டதுக்கு 2 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு 10-15 கேஸ் ஸ்டடி பார்த்திருப்பேன். இந்த இடத்துல நம்மளும் வரணுமே, வரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த கேஸ் ஸ்டடி வந்துட்டு நானே பண்றேன் வாண்டடா அப்படின்னா. செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, சோ என்னால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால எனக்கு நிறைய பெனிஃபிட் நடந்தது, இந்த இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். அண்ட் என்னால உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம அந்த கைடன்ஸ் கொடுக்கலாம், நம்ம வந்துட்டு இப்படி பண்ணலாம், சோ இது மூலமா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குமே அப்படிங்கிற இன்னொரு சப்போர்ட்ல அந்த 2 ரீசன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ சொல்லுங்க ப்ரோ, இப்போ நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க ஐடி எம்ப்ளாயா இருந்தீங்க, இப்போ நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா ஒரு வெப்சைட் டெவலப்பர். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் நைஸ். SEO வந்துட்டு 2 பண்றோம். அண்ட் நமக்கு இந்த 2.5 2.2 அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ், சேலரி இதெல்லாம் போக நின்னா நெட் ப்ராஃபிட். ஆக்சுவலா ப்ராஃபிட் ரெவென்யூ கிடையாது. ஹெட்லைன்ல தூக்குங்க. ஓகேங்களா, ஹெட்லைன்ல தூக்குங்க. அப்ப ரெவென்யூ எவ்வளவுன்னு சொல்லிடுங்க ப்ரோ. அது ரெவென்யூ சொல்லிடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்ஸிமேட் நியர்லி 3 கிட்ட வந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா நைஸ் ப்ரோ. ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு வீடியோ எடிட்டர், அப்புறம் ஒரு SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ட், 3 பேர் இருக்காங்க நம்ம அதுல. ஆக்சுவலா நீங்க ஹையரிங் கூட பண்ணீங்கல்ல? எக்ஸாக்ட்லி ப்ரோ, நேத்து உங்களுக்கு சொல்லிருந்தேன். கிரேட் ப்ரோ. நீங்க பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லும்போது எனக்கு ஒரு क्वेश्चन வந்துச்சு. சோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்க என்னதான் ப்ரோ பண்றீங்க? அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லையா? அது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா வேற ஏதோ ஒரு வேர்ல்ட்ல இருந்து வருதா? இல்ல நீங்க பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நீங்க என்னதான் பண்றீங்க? ஏதோ புதுசா பண்றீங்களா? நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் என்னோட ஒரு கன்சிடரேஷன், நான் மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு பிசினஸ் ரைஸ் பண்ணிட்டு, சோ உங்களுக்கு நான் மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆட்ஸ், இ-காமர்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆகட்டும், லைக் இது அமேசான் ஆட்ஸ், மீஷோ ஆட்ஸ், எல்லா ஆட்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இப்போ ஆட்ஸ் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வரீங்க. ரைட்டுங்களா? சேல்ஸ் கொண்டு வரீங்க, இல்ல அவங்களுக்கு லீட்ஸ் கொண்டு வரீங்க. இதுதான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். ரைட்டுங்களா? கைஸ் யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க அனடேஸ் சேனல்ல லேர்ன் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே அதுல தான் வரும். ஸோ ஃபனல் மார்க்கெட்டிங் அதுல தான் வரும். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அவர் வேற ஏதோ சொல்றாரு, அனடேஸ் சேலஞ்சிலே வந்து அது இல்ல. ஆமா, அது இல்லன்றது இல்ல, அது ஒரு டர்ம் அது அவர் யூஸ் பண்றாரு. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நல்ல ஒரு பிசினஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான். அவங்களுக்கு லீட் வேணுமா லீடு, சேல் வேணுமா சேல், அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொண்டு வருது தான். இப்போ நான் ஒரு இடத்துக்கு ஷூ வாங்க போறேன். நான் ஷூ வாங்க போனேன்னா இல்ல உங்களுக்கு வாட்ச் நல்லா இருக்கும், இந்த கைக்கு வாட்ச் போட்டா அப்படியே தகதகன்னு மில்லுவீங்க, வாட்ச் வாங்குங்கன்னு சொன்னா எப்படி நல்லாவா இருக்கும்?
ஷூ போனா இந்த ஷூ நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு வாங்குங்க, இந்த பட்ஜெட்ல இது நல்லா இருக்கும்னு, காலுக்கு இது நல்லா இருக்கும் சொன்னாங்கன்னா அந்த ஷூ நான் வாங்கலாம். ஸோ வாட்ச் வித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ன்றது அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது தான். ஸோ அதை தான் அவர் பண்றாரு. அதை நம்ம ஐடி சேலஞ்ச் மூலியமா அவர் கத்துட்டு இருக்காரு. ரைட்டுங்களா ப்ரோ? ஸோ இப்போ ஐடில வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஸோ வுட் யூ லைக் டு ஷேர் யுவர் மந்த்லி சேலரி ப்ரோ? என்ன 25,000 rupees. கைஸ் ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு 25 to அவர் ஐடிலேயே இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட இன்னொரு 5 yearsல ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, மேபி 2வது இன்னும் அடுத்த வருஷமே அவர் லே ஆஃப் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? தூக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த வருஷமே தூக்கிட்டு இருப்பாங்க. அவர் வீட்டுல உட்காந்து இருந்துக்கணும். ஸோ ஆனா இப்போ அப்படி இல்லை, சரி அவர் தூக்கல அங்கே தான் உக்காந்துக்கிறாருன்னா பெஞ்சில் உக்காரணும். சரி பெஞ்சில் இல்லை, அவருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னா அப்படி இன்னொரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆயிட்ட பிறகு 1 lakh per month அவர் கண்டிப்பா அவர் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அது 5 years 6 years ஆயிருக்கும். இதுதானே ஒரு பார்த்து யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? ஒரு நார்மலா ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா 20,000 30,000 40,000 சேலரி இருக்கும். 1 லட்ச ரூபாய் நீங்க போறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஐடில, நிறைய பேர் 85,000 90,000 1 lakh எல்லாம் வாங்குறாங்க. அவங்கலாம் 8 yearsா வேலை பண்றாங்க, 9 yearsா வேலை பண்றாங்க. ஸோ 1 lakh earn பண்றதுக்கு அவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இங்க ரைட்டான சிஸ்டம் இருக்கு. ப்ரோ நான் எனக்கு ஆட் ஸ்பெண்ட் பண்றதுக்கே எனக்கு காசு இல்லை ப்ரோனா, ஆர்கானிக் மெத்தட் இருக்கு, கான்டென்ட் இருக்கு, அவுட்ரீச் இருக்கு. ப்ரோ எனக்கு காசு ஸ்பெண்ட் பண்றேன், கொஞ்சம் நான் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன பட்ஜெட்ல நான் எனக்கு ரொம்ப டைம் இல்லாம ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேணாம், கொஞ்சம் சீக்கிரமா நான் அச்சீவ் பண்ணணும்னா ஆட் நீங்க சின்ன பட்ஜெட்ல எப்படி நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும்னு நிர்மா ப்ரோ டீச் பண்ணிருக்காங்க, அது பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் மோஹித் ப்ரோ பண்ணிருக்காரு. அச்சீவ் திஸ் ஒன். எஸ் ப்ரோ மோஹித் ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. நம்ம கம்யூனிட்டி மூலியமா வாட் ஆர் த 3 things that you feel that இதுதான் ப்ரோ வர்த்து, இதெல்லாம் வர்த்தா இருக்கு ப்ரோ? இல்ல ஏதோ ஒரு 3 மட்டும் சொல்றீங்க. எல்லாமே வர்த்து தான். வர்த்து மாதிரி எல்லாமே வர்த்து. பட் எனக்கு பர்சனலா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம், நம்ம மெயின்டைன் பண்ற அந்த ஒரு கம்யூனிட்டி அண்ட் ஒரு டிசிப்ளின் தான் ப்ரோ. ஸோ ஏனோ தானோ அப்படிங்கிற இது இல்லாம லைக் இது, ஏன்னா இப்ப நானே பர்சனலா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் வேணும்னா டக்குனு ஒரு ஹைரிங் பண்ற போஸ்ட் போடுறதாகட்டும், எனக்கு இத்தனை பேர் வேணும் அப்படி. ஸோ அந்த டிசிப்ளின் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு தனியா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு தனித்தனியா செப்பரேட்டா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம கம்யூனிட்டியா இருக்கு. அது ஒரு விஷயம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே நிர்மல் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோ அவங்க கொடுக்குற லைவ் செஷன்ஸ், ஸோ அது ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ நீங்க யாரா இருந்தாலும் என்ன டவுட்டா இருந்தாலும் அதை நம்ம முன்னாடியே அதை ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம்ல நம்ம கொஸ்டினை கொடுத்து அதை ஆன்சர் பண்றதுங்கிறது ரொம்ப அதுல கிடைக்கிற இன்சைட்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வெளியே எவ்வளவு கோடி கொடுத்தீங்கன்னாலும் ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னாலும் அதுல கிடைக்காது. ஏன்னா லைவா ஒரு சேலஞ்ச ஒரு ப்ராப்ளம் நம்ம சொல்றோம், அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் அண்ட் கைடன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவங்க 2 சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ரொம்பவுமே அது எனக்கு ரொம்ப சப்போர்ட். அதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்டான விஷயம் கூட நான் சொல்லுவேன். சூப்பர். உண்மையை சொல்ல போனா ஒன் ஆஃப் த பர்சன், நீங்க ஒரு பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒன் ஆஃப் த கிளைண்ட் ஃபார் அஸ். ஓகேங்களா? நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு தெரியும். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், ஆட்ஸ்ல ஆகட்டும், ஃபேஸ்புக் எதுலையா நீங்க பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா அவரை தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, அருண் இந்த மாதிரி கம்யூனிட்டி நீங்க எப்படி பில்ட் பண்றீங்க, எனக்கு அது கத்துக் கொடுங்க என்று கேட்டிருக்காரு. லைக் இஸ் ஏர்னிங் இன் க்ரோஸ், ஓகேங்களா, பர் மந்த். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்றீங்க? இப்போ ஸ்கூலை ஓப்பன் பண்ண உடனே ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, டாஸ்க் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பசங்க இப்போ கூட யாரா போட்டிருக்கீங்களா? யாரும் கைஸ் ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி யாரா டாஸ்க் போட்டிருந்தா மீன் போட்டுருங்க, மீன் போட்டுருங்க. இன்னைக்கு இந்த 5 minutes 15 minutes முன்னாடி யாரா டாஸ்க் போட்டிருந்தா மீன் போட்டுருங்க. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு நாம பாஸ்கர் ப்ரோ போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ எவ்ரி ஆர் நம்ம பசங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணி போட்டுன்னு இருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பர்சனலாக கொஸ்டின் கேட்பாங்க, கம்யூனிட்டியில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஏன்னா நிறைய கம்யூனிட்டியில் அதில் இருக்காதுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, they will go away. நம்மளுக்கு அப்படி கிடையாது. they want to get the results. அந்த ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன நம்ம பண்ணுமோ அது நம்ம 100% கிளாரிட்டி நம்ம இருக்கு, அதுல நம்ம ஸ்டிக் ஆனா இருக்கும். ஸோ அது மிஞ்சி போறது கொஞ்சம் ஏதாச்சும் இப்போ ஹெல்த் இஷ்யூ, இப்போ நிர்மா ப்ரோ லாஸ்ட் வீக் அவைலபிள் இல்லை, அது ஏதாச்சும் கொஞ்சம் டிலே இருக்கும், 1 day 2 day மெசேஜ் டிலே இருக்கும். ஆனால் அவ்வளோதான் இது பட்டும் நம்ம எவ்ரி சிங்கிள் டே என்னென்ன மெசேஜ் வருதோ அவங்களுக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், கம்யூனிட்டியில ரிப்ளை கொடுக்குறோம், செஷன்ஸ் டியூஸ்டே ஃப்ரைடே செஷன் பண்றோம். இந்த அளவுக்கு இந்த சார்ஜஸ்ல யாருமே பண்றது கிடையாதுங்க. ஓகேங்களா? உண்மையை சொல்ல போனா. ஓகேங்களா? எஸ் மோஹித் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அபவுட் அவர் கம்யூனிட்டி ப்ரோ. நீங்க இந்த 2 lakh பிளஸ் இல்ல 3 lakh இப்போ ரெவன்யூ நீங்க சொல்லும் போது இப்போ 3 lakh அச்சீவ் பண்றதுக்கு நீங்க பண்ணது
ஓகேங்களா. அப்போ நம்ம கம்யூனிட்டி பத்தி 2-3 திங்ஸ் சொன்னீங்க ப்ரோ. நான் இப்போ இந்த 2-3 திங்ஸ் நான் பண்ணனால தான் ப்ரோ நான் இந்த நம்பர்ஸ் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? கன்சிஸ்டன்சி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ப்ரோ. வந்துட்டு டெய்லியும் அந்த அவுட்ரீச்சிங் வந்துட்டு பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு ரேஷியோ சொல்லியிருப்பீங்க ஸ்டார்டிங்ல வீட்டில் வந்து ஒரு ரேஷியோ சொன்னீங்க. அதை தான் நான் இப்போ வரைக்குமே இன்கேஸ் நான் இன்னும் மார்க்கெட்டர்ஸும் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன், மார்க்கெட்டிங் டீம்லையும். ஸோ அப்போ வந்துட்டு நான் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த தான் மெயினா சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா லைக் நீ கண்ணை மூடிட்டு 30 கால் பண்ணிடு ஒரு நாளுக்கு. மந்த் எண்ட் பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. ஸோ 30 into 30 அப்ராக்சிமேட்டா ஒரு 900 கால்ஸ் வந்து உனக்கு வந்திருக்கும். 0.1% தான் நீ ஜெயிப்பான்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் 99.9% நீ தோத்துருவனா கூட உங்க கையில 4 கிளைண்ட் இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. பட் நம்பர்ஸ் மாத்தி சொன்னீங்க. பட் எனிவே அத வந்து சொன்னீங்க. அதுல வந்துட்டு ஆக்சுவலா அதுல ஒரு விஷயத்த எடுத்து நோட்டீஸ் பண்ணதான் டிசிப்ளினா உட்காருவேன். காலையில இந்த டைம் அலோகேட் பண்ணி இந்த கால்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கணும், இந்த கால்ஸ் பண்ணணும், மந்த் எண்ட்ல இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது. பட் அந்த டேட்டா எனக்கு ப்ரூவா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் அவுட்ரீச்ன்றது பண்ணணும், ரைட்டுங்களா? எக்ஸாக்ட்டா அந்த சிஸ்டம் வந்துட்டு ஆக்சுவலா 100% வர்த்தான ஒரு சிஸ்டம். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 100 day சேலஞ்ச் மட்டுமே எனக்கு வந்து இந்த 2 lakhs வந்து கொண்டு வந்து கொடுத்தது. நான் இன்னும் 2-3 சேலஞ்ச் கூட இருக்கு. நான் அதுல எதுவுமே ஜாயின் பண்ணது இல்ல. 3 days சேலஞ்ச் 5 days சேலஞ்ச் எல்லாம். பட் அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னும் இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல் போயிருப்பேன்னு ஒரு இதுவா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. இது நீங்க அச்சீவ் பண்ணது வந்து கோல்ட் கால் இல்ல ப்ரோ, நம்பர் அவர் அவுட்ரீச் தான் கால் சொல்றாரு ப்ரோ. அவுட்ரீச் டிஎம் மெசேஜ் மாதிரி சொல்றாங்க. ஆமா, டிஎம் தான் கால் சொல்றாரு. ஓகேங்களா, டிஎம் மெசேஜ் தான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கோல்ட் காலிங் நம்ம பண்ண சொல்றது கிடையாது. நீங்க பண்றதுனா உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ மெசேஜஸ் வந்து அவர் அப்படி மீன் பண்றாரு. அவுட்ரீச் மெசேஜ் தான் நீங்க பண்ணி அது மூலியமா கால் புக் பண்றது மூலியமா டீலர் க்ளோஸ் பண்றது தான் அவரோட வே. ஓகேங்களா. எஸ் ப்ரோ. இப்போ நீங்க அவர் சொன்னது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஓகேங்களா. இன்னைக்கு வாங்கிட்டேன், நான் நாளைக்கு ஒரு படிச்சுட்டேன், நாளைக்கு தூங்கிட்டேன்னு இல்லாம இன்னைக்கு வாங்கிட்டேன், நாளைக்கு படிச்சுட்டேன், நாளைக்கும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்றேன்றது வேணும். அதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க அவுட்ரீச்சஸ்ன்றது ஃபோக்கஸ் பண்ணணும். டெக்னிக்கல் பாயிண்ட் தாண்டி நீ கிளைண்ட் அக்விசிஷன் பிளஸ் சேல்ஸுக்கும் வந்துட்டு ஒரு நமக்கு இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 100% அது கிடைக்குது. ஸோ நம்ம பேஸா ஒரு பர்சன் இருக்கோம். அந்த பர்சனுக்கு வந்துட்டு என்னதான் நம்ம ஒரு கோர்ஸை பார்த்து ஒரு வீடியோஸை பார்த்து நம்ம டெக்னிக்கலா அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாலும் பட் அந்த சேல்ஸுங்கிற விதம் அந்த கிளைண்ட் அக்விசிஷனுங்கிற இடத்துல நம்ம எல்லாருமே லேக் ஆகும். பட் அவங்க நடத்துற அந்த மாக்அப் கால்ஸ், இனிஷியல் மாக்அப் கால்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அந்த சேலஞ்சிலயும் நீங்க போக போக நீங்க அந்த கிளைண்ட் அக்விசிஷன் அதெல்லாமே நீங்க படிப்பீங்க. அதெல்லாம் செம்ம வேல்யூவா இருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா படிங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். டெய்லி டாஸ்க் சொல்லுவாங்க, அந்த டாஸ்க் பண்ணுங்க. மெயினா நிர்மல்குமார் ப்ரோ கூட ஒரு அட்டாச்மெண்ட்ல இருங்க. அவர் எப்படியாச்சும் உங்களை தூக்கிட்டு வந்துருவாரு மேல. ஆமா, அவர் ஜிம்முக்கெல்லாம் போறாரு, தூக்கிடுவாரு கண்டிப்பா. டம்பல்ஸ் தூக்குறது, வெயிட்ஸ் தூக்குறது, உங்களை தூக்கி கண்டிப்பா வந்து அந்த 1 lakh per month நம்ம கொண்டு வந்துருவாரு. நான் அவ்வளவு வெயிட் எல்லாம் இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வருவேன், ஸ்லோவா வருவேன். ஓகேங்களா. ஸோ தட் சைட் ப்ரோ, நீங்க ஆட் ரன் பண்ணீங்களா? ஆட் ரன் பண்ணிட்டு கிளைண்ட்ஸ் எடுக்கிறீங்களா? அலாங் வித் அவுட்ரீச்சஸ் ஆட் ரன் பண்றீங்களா சர்வீஸ்? இல்ல, இப்ப வரைக்கும் எதுவும் ஆட்ஸ் எதுவும் பண்ணலைங்க ப்ரோ. ஸோ நம்ம அவுட்ரீச் மூலமா மட்டும்தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆட்ஸுக்கு வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னொரு 3-4 monthsல இங்க நான் பிசிக்கல் ஆபீஸ் மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஒரு ஏஜென்சி செட்டப்ல. அது கோயம்புத்தூர்ல தான், ராம்நகர்ல இடமும் பார்த்தாச்சு. அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க ப்ரோ. அப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. கண்டிப்பா வந்து இந்த ஜர்னி பாருங்களேன். நீங்க ஐ திங்க் 4 to 5 months பேக் தான் நீங்க ஜாப் விட்டீங்கன்னு நிர்மல் ப்ரோ சொன்னாரு. பாருங்க, அவர் ஜாப் குவிட் பண்ணிட்டு நான் ஐ தாட் ஆட் ரன் பண்ணிருக்காரு போல நிர்மல் ப்ரோ. அப்படி ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னாரு. அது இன்னொரு பர்சன் போல, சண்டே வர பர்சனா ப்ரோ அது? அவரோட இது நான் நினைச்சினேன். ஸோ இவர் அவுட்ரீச் மூலியமாவே ரீச் டு 3 lakh. ஸோ வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 months, வித்தின் லெஸ் தென் 3 months அவர் ரீச் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவர் சொல்றது பாருங்க, ஒரு ஃப்ரீலான்சரா வந்தாரு. ஓகேங்களா, ஜாப் குவிட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்றது அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்கு. இப்போ 3 பேர் அவர் டீமா வச்சிருக்காரு, ரைட்டுங்களா. இன்னுமே ஹையர் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ அது அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் ப்ரோ. இப்போ இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ப்ரோ, இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ இந்த இண்டஸ்ட்ரியில தோணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் தோணும்ல? இருக்குங்களா ப்ரோ? நான் இப்போ ஒரு 3 lakh பண்றேன் ஒரு 3 பேர் வச்சு.
நான் கண்டிப்பா இப்போ ஒரு ஏஜென்சியா நான் வச்சுக்கணும்னா இன்னும் ஒரு அடுத்த வருஷமோ இல்ல இன்னும் 2 வருஷத்துல நான் இந்த நம்பரை அச்சீவ் பண்றதுக்கான ஃபவுண்டேஷன் தெரியுது ப்ரோ. ஆக்சுவலா 3 மாசம் நான் டெஸ்டிங்ல தான் இந்த முடிவு எடுத்தேன். ஸோ எவ்ரி மந்த் எனக்கு 5 கிளைண்ட்ஸ் வந்து மினிமம் டார்கெட். ஸோ மினிமம் டார்கெட்டை 3 மாசம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணதுனாலதான் இந்த ஒரு கான்பிடன்ஸ்ல இது மூலமாவும் நமக்கு ஐ மீன் இது இன்னும் நம்ம ஆட்ஸுக்கே போகல. ஸோ ஆட்ஸ் போகாமே நம்மளால இவ்வளவு தூரம் எடுக்க முடியுது. ஸோ அப்ப நம்ம ஆட்ஸ் போனோம்னா இன்னும் ஜாஸ்தியா இருக்குறதுனால ஸோ அந்த ஸ்டுடியோ எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதுனால டைரக்டா இதுக்கு போயிட்டு என்ன நம்பர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ மீன்ஸ் ஃபியூச்சர்ல as a கோலா வச்சிருந்தீங்கன்னா ஏதாச்சும் பர் மந்த்துக்கு ஆக்சுவலா மினிமம் ஒரு 20 எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. ஸோ இது பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது பண்ண முடியும். இது வந்து அச்சீவபிள் நம்பர்ஸ். எனக்கு நான் உண்மையாக சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு மென்டர்ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் இல்லைன்றது ஒரு எனக்கு வருத்தமாகவும் இருக்கும். உங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஜெல்லஸாகவும் இருக்கும். உண்மையாக சொன்ன மனுஷன் நானும் ஒரு மனுஷன் தானே. நான்லாம் வந்து 1 lakh earn பண்றதுக்கு 3 years எடுத்துக்கினேன். 2018 ஸ்டார்ட் பண்ணேன். 2021 அவரு 2021 தான் அச்சீவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 lakh 3 lakh 5 lakh 10 lakh 20 lakh இந்த மாதிரி எல்லாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 1 lakh கொண்டு வருது ரொம்பவே கஷ்டம். அப்போ யாருமே எனக்கு தெரியாது. இப்போ கூட எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. எல்லாமே செல்ஃப் லேர்னிங்கு. இப்போ நானா வந்து அடிப்பட்டு கத்துக்கிறது ரிகார்டிங் டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அவரு ரிகார்டிங் ஆட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பார்ட்ஸ் அவராக கத்துக்கிறாரு இப்போ. ஸோ இப்போ யாருமே எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது இப்போ. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு ரைட்டுங்களா. இப்போ நீங்க அந்த விஷனும் பாக்குறீங்க. ஒரு 20 lakh per month நான் அச்சீவ் பண்ண முடியும்ன்றது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு ரைட்டுங்களா. ஸோ கைஸ் அவரு 20 lakhs நான் அச்சீவ் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல பண்ண முடியும். இப்போ அவர் 3 lakh per month பண்ணிட்டு இருக்காருன்ட்டு அவருக்கு தோணுதுன்னா உங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் பண்ண முடியாதா சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சாட்ல போடுங்க. 20 லட்ச ரூபாய்லாம் வேணாம்பா. அவர் 20,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கைஸ். இப்ப 20 லட்ச ரூபாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர் மனசுல வந்திருக்கு. ஓகேங்களா. அவுட் ரீச் தான் பண்ணியிருக்காரு. நம்ம மெத்தட்ல தான் யூஸ் பண்ணியிருக்காரு. வேற எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா. ஸோ பண்ண முடியும் ரைட்டுங்களா. எஸ் ப்ரோ. ப்ரோ இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி தான். இப்போ நம்ம சேலஞ்சை வாங்குறாங்க ப்ரோ ஓகேங்களா. வாங்கிட்டு நிறைய பேர் வந்து அதை படிக்க மாட்டிருக்காங்க. அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3 மாசம் ஆயிடுக்கு மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்றோம் ப்ரோன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு ஓகேங்களா. அந்த ஆசை மட்டும் இருந்தா நம்மளுக்கு இது பண்ண முடியாது. அதுக்கு ஆக்ஷனும் எடுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் நீங்க கொடுக்குறதுன்னா என்ன கொடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க டெய்லி நோட்டீஸ் பண்ணணும். ஒரு ஹேபிட் ட்ராக்கர் மாதிரி ஒண்ணு போட்டு லைக் இப்ப நம்ம இவ்வளவு அவுட்ரீச் பண்ணி ஆகணும், இப்ப இந்த இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் மெயின்டைன் பண்றதுக்கே ஒரு எக்ஸல் ஷீட்டோ ஒரு டாக்ஸோ போட்டு நீங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அந்த டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ்ல அந்த செஷன்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஒரு செஷன் தான் நானும் மேனேஜ் பண்றேன், மெயின்டைன் பண்றேன். அதவே நான் இவங்களுக்கும் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது லைக் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு டீல் க்ளோஸ் ஆகும்போது அது அப்படி நல்லா இருக்கும். 2வது க்ளோஸ் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் அது ஒரு அப்படியே ஒரு போதையா மாறிடும். அப்படியே ரியல் போதை இதுதான்பா ஓகேங்களா. எஸ். ஸோ கண்டிப்பா ப்ரோ. ஸோ புரிஞ்சுங்க. கன்சிஸ்டண்டா அதை ஒரு ஹேபிட்டா மாத்துங்க ஓகேங்களா. ஸோ ரியலாக வந்து ஒரு அவுட்ரீச்ன்றது பண்றீங்கன்னா ஓகே நான் பர் டேக்கு நான் இவ்வளோ பண்றேன் அவுட்ரீச்சஸ் ஓகேங்களா. ஸோ நீங்க பண்ணுங்களேன். ஸோ ஏன் வராது பாருங்க ரிசல்ட்ஸ். ப்ரோ நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எங்க நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து கன்சிஸ்டன்ஸ் தான் சரிங்களா. ஸோ அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது பெரிய விஷயம். இவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ட்ராக்கர் கைஸ். நம்ம எப்போ உட்காந்து எழுதுறோமோ அப்போ வந்து உண்மையாவே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நீங்க ட்ராக் பண்ணுங்களேன். நான் காலையில இப்போ எந்திரிக்கிறேன்னா ஒரு டிக்குன்னு போடுங்க, இல்லைன்னா அன்டிக் போடுங்க சரிங்களா. இல்லை எந்திரிக்கல அன்டிக் போடுங்க. ஸ்டார்ட் பண்றதை ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 லெசன் படிங்க. உங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ற வேண்டிய டைமே இவ்வளவுதான் இருக்கும். ஒரு நாள் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும்போது ஒரு 3 hour 4 hour ஸ்பெண்ட் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஓடி போயிடுறது. அப்படிலாம் இல்லாம ஒரு நாளைக்கு வந்து 2 லெசன், ஒரு நாளைக்கு 1 லெசன் டாஸ்க் பண்ணுங்க. அவ்வளவுதான் மேட்டர். இது மட்டும் தான் நான் பண்ண போறேன், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்ற மாதிரி வச்சுப்போங்க. அதுவே உங்களுக்கு போதும். அந்த கன்சிஸ்டன்ட் தான் இவரை வந்து இவ்வளவு க்ரோ ஆகிருக்கு கைஸ். எல்லாருக்குமே அதான் தேவை. அருண் ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார். ஈவன் நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம் சப்போர்ட் கால்ல கூட நான் பேசியிருந்தேன். இந்தியாவில நிறைய ரெவென்யூ மேக் பண்ணலாம் ப்ரோ. நம்ம சர்வீஸை கொடுத்து நம்மளால நல்லாவே வந்து ரெவென்யூ மேக் பண்ண முடியும். ஆனா தர்மா ப்ரோ இருக்காரா பார்க்கலாம் இருங்க. தர்மா ப்ரோக்கு தான் முந்தினே தான் நான் சொன்னேன். அவர்கிட்ட சொன்னீங்களா? ரீசன் என்னன்னா எல்லாருமே சோம்பேறிங்க. தர்மா ப்ரோ இல்ல. ஸோ அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கம்யூனிட்டி மூலியமா நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அவர் காசு கொடுக்கறதுக்கு கூட ரெடி ஓகேங்களா.
அவர் டைமுக்கு பண்ணியும் தரல, ரிப்ளையும் இல்ல, கால் பண்ணா ரெஸ்பான்ஸும் இல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ காசு கொடுக்கறதுக்கு பீப்புள் இருக்காங்க, சரிங்களா? காசு மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீப்புள் இருக்காங்க, ஆனா அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியாயிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு உழைச்சாதான் காசா? அப்போ இல்ல சிரிச்சா காசுன்னு சொன்னா பாருங்க. இப்ப நிர்மல் ப்ரோக்கு அது கூட எனக்கு வாய் திறந்து சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நிர்மல் ப்ரோக்கு இப்ப சிரிக்கிறாரு, அவருக்கு $1 million போட்டு விடலாம். அது கூட கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறமா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்ல சிரிக்கிறது கூட கஷ்டம் அந்த மாதிரி. சோ உழைச்சா காசு வரும். நம்ம அதுக்குன்னு உழைக்கிறதுக்கு ரொம்ப உழைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லுங்க, நம்ம உண்மையை சொன்னா நம்ம ரொம்ப கம்மியா தான் உழைக்கிறோமே. நீ வெளி உலகத்தை பாருங்களேன், எத்தனை பீப்புள் ரொம்ப அதிகமா உழைக்கிறாங்க, படிக்காம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க. நான் ஒரு இதுவா சொல்லல, சரிங்களா? இப்ப வீடு கட்டுறாங்களா, அவங்கள விடவா நம்ம கம்மியா இல்ல அதிகமா உழைக்கிறோம்? அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அவ்வளவுதான் ப்ரோ. நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பண்ணும்போது பர் டேக்கு 4 ஹவர் இப்படி போவேன், 4 ஹவர் அப்படி வருவேன். வேலை ஒரு 8 ஹவர் அங்கேயே போயிடும். ஐடி ஜாப் எடுத்துக்கோங்க, ஈஸியா நம்ம சொல்றோம் ஏசில உட்காந்து வேலை செஞ்சுறாங்கப்பான்னு சொல்லிட்டு மைண்ட் ப்ரெஷர் எடுத்துமா இருக்கும் உங்களுக்கு, போட்டு வரக்குறாங்க. சீரியஸ்லி அதை விட நம்ம கம்மியா தான் உழைக்கிறோம். அதுக்கு தேவை நம்ம கன்சிஸ்டன்டா உழைக்கணும், கரெக்டான வழியில உழைக்கணும். அதுதான் 100 Day சேலஞ்சில் நீங்க கத்துக்கோங்க. நீங்க பண்ணுங்க, ரிசல்ட் கண்டிப்பா வரும். பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எத்தனை கேஸ் ஸ்டடி இருக்கு. எல்லாருமே என்ன சொன்னாங்க? கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போடுறேங்க, கன்சிஸ்டன்டா இந்த சிஸ்டம் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட் வரும் கைஸ். அவர் இந்த சிஸ்டம் சொல்லும் போது மட்டும் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. இந்த சிஸ்டம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த சிஸ்டம்னா ப்ரோ டெல்லா, ஹெச்பிஆ, ஆப்பிளா, மேக் அந்த மாதிரி சொல்லாதீங்க, கேட்காதீங்க. இந்த சிஸ்டம்னா இப்போ லேர்ன் பண்றது, அவுட்ரீச் பண்றது, அந்த சேல்ஸ் ப்ராசஸ் இது, ஓகேங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ப்ரோனா உண்மையா உங்களுக்கு மனசாட்சி சொல்லி மீன் போடுங்க, ஓகேங்களா? ஒருத்தர் வருவாரு, ஓகேங்களா? காய்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரும் படிக்காதீங்க, ஃபனல் மார்க்கெட்டிங் படிங்க, ஃபனல் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர் சொல்லுவாரு. இது ஏதோ புதுசா இருக்குடா ஃபனல் மார்க்கெட்டிங் சொல்றாங்க, போடுறா அவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் தூக்கி போடு, கூகுள் பே, ஃபோன் பே போடு. இன்னொரு பொண்ணு வரும் மேக்கப் பண்ணிட்டு, இது மேல நின்றுட்டு, இது மொட்டை மாடியில் நின்றுட்டு, காய்ஸ் நான் இன்னைக்கு தான் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்கணும்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சு விட்றேன், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். இந்த பொண்ணு இருந்தாலும் இதுவா இருக்கு, 5000 ரூபாய் போடு, தூக்கி போடு 5000 ரூபாய். இல்ல இன்னொருத்தர் ஆட் வரும். இப்போ என்னது இந்த கல்யாணம் மாலையில வருவாங்களே, அது ஒரு டோன் வரும் ப்ரோ. கல்யாண மாலையில ஒரு டோன் வரும். இவரு MBA படிச்சிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் தேடிட்டு இருக்காரு என்றது ஒன்று வரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டோன்ல இப்போ ஒரு ஆட் வருது. இவரு 1 crore அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸ்டேஜ் மேல கூப்பிடுறாங்க. இது ஏதோ புதுசா இருக்கு, 1 crore. இது அருண் ப்ரோ, நிர்மல் ப்ரோ சொல்றதெல்லாம் 1 lakh. நம்ம அடிச்சா 1 crore தான் அடிக்கணும். அங்க ஒண்ணு போவாங்க. யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி ப்ரோ? இந்த வேற கோர்சஸ் எல்லாம் போயிட்டு வேற ஆட்ல பாப்பேன், இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல போய் பார்ப்பேன், டக்குன்னு ஒரு வாங்கியிருப்பேன். யாரா வாங்கிருக்கீங்களா? நான் இல்லப்பா. யாரெல்லாம் எல்லாம் ப்ரோ மனசுல தான சொன்னீங்க, எல்லாம் மனசுல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. பண்ணாத அளவுக்கு நல்லது, ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. ஆமா ப்ரோ நான் பண்ணிருப்பேன், உண்மையாவே கேஸ் ஸ்டடி ரோஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி உண்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. மணியா உங்களுக்கு ரியலாவே மோஹித் ப்ரோ நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரியலாவே அவங்க கிட்ட காசு இருக்கு, இல்ல அவங்க அப்பாவோட காசு இருக்கு, இல்ல சம்பாரிச்சு வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 2000 ரூபாய் போடுறது விட்டு என்னோட போன்பே நம்பர் நான் கொடுக்குறேன் ப்ரோ, ஓகேங்களா? நிர்மல் ப்ரோட போன்பே நம்பர் கொடுக்கலாம், இல்ல கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு போட்டு விடுங்க ப்ரோ, மாசத்துக்குனா போட்டு விடுங்க, கட்டுப்படி ஆகும். ஏன்னா இந்த கம்யூனிட்டி நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த காசுங்கெல்லாம் இங்கேனா போட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையாவே கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபன்னாவே தான் எப்பவும் பேசுவேன். சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காம போக. பிடிக்காத பீப்புள் எனக்கு நான் கண்டுக்க மாட்டேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், ஓகேங்களா? பிடிச்ச பீப்புள் நான் ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாதிரி தான் நான் பேசிட்டு இருப்பேன். கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்காது, இது ஜாலியா இருக்கும், ரைட்டுங்களா? ஆட் வருது ப்ரோ, ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஸோ இது வாங்கிட்டீங்க, ஓகேங்களா? இதை விட்டு வேற எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே தான் சுத்திட்டு வருவீங்க. ஏன்னா இங்க பண்றதை தான் அங்க பண்ணுவாங்க, ஓகேங்களா? இங்க பண்றது கூட பண்ணா கூட பரவாயில்ல, இது தூக்கி அங்க தூக்கி போடுறானுங்க.
ஓகேங்களா? அது மாதிரியான கதையெல்லாம் இருக்கு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட பர்சனலாவே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. எங்கேயுமே போயிட்டு நீங்க வேற கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கத்துக்கின திங்ஸ நல்லா கத்துக்கிட்டு வாழ்க்கை வட்டம் சார். ஓகேங்களா? சார். கரெக்ட்டா வந்து ஸ்டிக்கர் ஓகேங்களா? கரெக்ட்டா வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ்ன்றது வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சின்ன Q&A மாதிரி போயிடலாம். டேங்க்ல போட்டு ஓகேங்களா? உண்மைதாங்க. Q&A மாதிரி போயிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ 8:03 ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின்ன்றது ஏதோ ஒரு கேக்குது எனக்கு தோணுது. எஸ். என்னன்னா ப்ரோ இந்த நீங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம Q&A பேசலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஆட பார்த்திருப்பீங்க. நிர்மல் ப்ரோ ஆட பார்த்திருப்பீங்க. அப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ரைட்டுங்களா? ஸோ அந்த டிசிஷன் எவ்வளவு நாள் எடுத்துக்கினீங்க ப்ரோ? இப்போ ₹10,000 ஃபீஸ் அங்க இருக்கு. கேஸ் ஸ்டடி எல்லாம் பாத்துக்கினீங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கினீங்க? ஒரு கரெக்டா ஞாபகம் இல்ல ப்ரோ. பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் ஒரு 3 நாள் தான் இருக்கும். 3 நாள்லயே எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஆட் தானே மறுபடியும் போயிடும் வராதுன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு தெரியாது. சோ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். சரி இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் போய் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அகைன் நான் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல இருந்த ரிசல்ட்ஸ் ஆகட்டும், கேஸ் ஸ்டடிஸ் ஆகட்டும், ரிவ்யூஸ், என்ன பேக்கேஜ், என்ன மாதிரி கோர்ஸ் பண்றாங்க எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டு ஒரு 3 days இருக்கும். அந்த 3 daysலயே வந்துட்டு நான் இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. ஒன் லாஸ்ட் क्वेश्चन அதுக்கப்புறம் Q&A போயிடலாம் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல சார்ஜ் பண்றது நான் இன்னொரு வாட்டி வேணா நான் கேட்டுக்கிறேன் ப்ரோ. இங்க வேணா ஒரு क्वेश्चन கேட்கிறேன். கைஸ் நீங்க சாட்ல போடுங்க. மார்க்கெட்ல தமிழ்நாடு மார்க்கெட்ல மட்டும் நான் சொல்றேன். இந்தியால விட்டுருங்க. தமிழ்நாடுல மார்க்கெட்ல மட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்ல கிளாसेस எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? இன்ஸ்டிடியூட் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? யாருமே இன்ஸ்டிடியூட் நேம்ன்றது மென்ஷன் பண்ணாதீங்க. எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்றது மட்டும் சாட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே போடுங்க. நான் ஐ கோ த்ரூ எவ்ரிதிங். ஸோ 50K, 30K, 50K, 60K, 75K, 50K plus GST, 30K, 25K மினிமம், 1.6 lakh. ஓகே, அவங்களுக்கு நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க 1.6 lakh, 70K plus GST, 30K, 50K, 50K. One agency asked 50K, 30K, 1.5, 40K subscription model, 15K month on month subscription model மாதிரி போல. ஓகே, ஒரு கோர்ஸ் வந்து 2 lakh கோர்ஸ் 3 times more than you, 30, 25K பாருங்க. ஓகேங்களா? நான் இது கேட்டிருக்கேன் பாருங்க. क्वेश्चन வந்து வெரி சிம்பிள். தமிழ்நாடுல ஓகேங்களா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா 80K, 40K, நான் அப்படியே பாக்குறேன் பாருங்க. 60K, 50K, 30K, 50K, இன்னொரு 50K, 50K to 1 lakh, 30K, 80K, 50K, 70K plus GST, 40K, 45K, 245K, 1.6, 25 to 80K, 60K இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அது பக்கத்துல ஒருத்தர் தான் போட்டிருக்காரு பிளஸ் 18% GST. மத்தவங்க எல்லாமே போடல, நீங்க 18% GST. ரைட்டுங்களா? ஸோ 50K plus 18% GST, 60K plus 18% GST. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேட்ச் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? நீங்க இப்போ பே பண்ணா 60K plus 18% GST. நீங்க நான் இன்னும் ஒரு 2-3 நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பேட்ச் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் 70K plus GST அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம 100 days சேலஞ்ச் 10K வர்த்தா ப்ரோ? மோஹித் ப்ரோ, நீங்க இப்போ அச்சீவ் பண்ணிருக்கீங்க, 3 lakh per month அச்சீவ் பண்ணிருக்கீங்க. 10K is it really worth? ரொம்பவே வந்துட்டு இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நீங்க இந்த கொஸ்டினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கக்கூடாது. இங்க இருக்கிற 190 பேருக்குமே தெரியும் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. 100% வர்த்து. இதுக்கு வர்த்துங்கிற வேர்டு கூட வேற ஏதாச்சும் வேர்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க. பட் ரியலி வந்துட்டு மார்க்கெட்லயும் இல்லைன்னு ப்ரோ. மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி 2000, 3000 கூட கொடுக்குறாங்க. அதுல 2-3 லட்சம் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. பட் 10,000 ரூபாய்க்கு மோர் தென், அதாவது என்ன இருக்கணுமோ அதை விட எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கணும் வைங்க. இது வந்து 100% வர்த் ப்ரோ. ஸோ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ ஒரு சின்ன Q&A மட்டும் பண்ணிடலாம் கைஸ். ஒரு 10 minutes Q&A மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறதுன்னா ப்ரோ கேட்டுருங்க. எனி கொஸ்டின்? அவுட்ரீச் பத்தி கத்துப்பீங்க ப்ரோ. கரண் ப்ரோ, அவுட்ரீச் பத்தி கத்துப்பீங்க.
ஜியூ எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான். இவங்க ப்ராஃபிட் இன் த சென்ஸ் அவரோட பிஸ்னஸுக்கு பண்ணது தான் ப்ராஃபிட். நம்ம கேட்ட இந்த ரெவன்யூ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே ப்ராஃபிட் தான் இருக்கும். 1 lakh per month அச்சீவ் பண்ண பீப்புள் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஓகேங்களா ப்ரோ மோஹித் ப்ரோ, நீங்க வந்து ஒரு பிகினரா ஜாயின் பண்ணி இவ்வளவு earn பண்ணிருக்கீங்களா? நீங்க ஜாயின் பண்ண சொல்ல பிகினரா ஜாயின் பண்ணீங்களா இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா ஜாயின் பண்ணீங்களா? ஜீரோல தான் ஜாயின் பண்ணுவோம், பிகினரா தான் ஜாயின். ஓகே, இது வந்து மாதவ மனுவரசோட क्वेश्चन. எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ? இப்போ ஆல்மோஸ்ட் 27 ப்ரோ. கூல். அதுக்கப்புறம் WordPress கிரியேஷனுக்கு கோர்ஸ் எதனா படிச்சீங்களா? எங்க படிச்சீங்க? WordPressக்கு வந்துட்டு ஆக்சுவலா நான் மேக்ஸிமம் கோடிங் தான், பட் WordPressங்கிறத ஒரு மோரலஸ் வந்துட்டு அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். யூடியூப் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. வெப்சைட் கிரியேஷனுக்கு எங்க படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தான் ப்ரோ. அதெல்லாம் நான் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோர்ஸ் ஹவு லாங் இட் வில் டேக் டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ப்ரோ? ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது உங்களுக்கு? ஆக்சுவலா நம்ம கம்யூனிட்டியில இருக்கும் போதே மேபி 1 மந்த்க்குள்ளே எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சது. நான் ஸ்கிரீன்ஷாட்டும் போட்ட குரூப்ல ஃபர்ஸ்ட் தடவை ஞாபகம் இருக்கு. அவர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணல. அது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. ஈவன் அந்த அப்போலோ இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் டெய்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கும் அவர் கூட. எக்ஸாக்ட்லி நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னொன்று ஒரு கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க? இந்த இதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க அவுட்ரீச் பண்றதுக்கோ அப்ப நீங்க பண்ணீங்களா இல்ல குவிட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா ப்ரோ? எப்படி? இல்ல காலையில நான் ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஷிஃப்ட் மாத்திருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து 2:30 to 10:30 தான் ஒரு ஷிஃப்ட் இருந்துச்சு. அந்த ஷிஃப்ட் இருந்துச்சு. மார்னிங் வந்துட்டு நான் ரீச் அவுட் பண்ணிட்டு இருப்பேன், மதியத்துக்கு அப்புறம் போயிட்டு வந்துருவேன். ஸோ இப்படியே ஒரு 3-4 months போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே ஷிஃப்ட்டை மாத்திட்டாங்க. அப்புறம் நானும் வெளியே வந்துட்டேன். இப்ப அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரோ, அப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தீங்களா? அவுட்ரீச்சஸ் பண்ணிட்டு அப்போ குவிட் பண்ணிட்டு தென் 3 months நீங்க ஃபுல் ஃபோக்கஸா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இல்ல ஆல்மோஸ்ட் 5 months ஆச்சு ப்ரோ. ஓகே, சூப்பர். ஜாப் குவிட் பண்ணிட்டு 5 months. ஜாப் குவிட் பண்ணி சூப்பர் ப்ரோ. ஸோ இதுதான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது. நிறைய பேர் வந்து நான் ஐடில இருக்கேன், நான் ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன், நான் வந்து குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதெல்லாம் அவசியமே இல்லை. 100 days சேலஞ்ச் உங்களுக்கு தேவையே 2 to 3 hours தான். அதை நீங்க வந்து உங்களால பண்ண முடியும். ரைட், குவிட் பண்ணாமே பண்ணுங்க. ஒரு 2-3 கிளைண்ட் எடுங்க, ஒரு ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க குவிட் பண்ணிக்கலாம். சிஜோன் கனவுல வரீங்களா? எப்படி ஆட் மாதிரி வரீங்களா இல்ல லைவ் கால் இந்த மாக் கால் மாதிரி வரீங்களான்னு கனவுல எப்படி வரீங்க? அருண் ப்ரோ வந்து ஒரு கனவு வந்து ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஒரு பர்சன் சொன்னாரு, ஆமா ப்ரோ, நீங்க மாக் கால் பண்ணா ரிமூவ் பண்றவனா இது. ஆமா, நான் ஏதோ ஒரு பையன் வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்க என் கனவுல வந்துட்டு நீங்க இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணல, மாக் கால் எல்லாம் பேசிட்டேன்னா குரூப் விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன்ட்டு கனவு வந்து நான் பயந்துட்டேன் ப்ரோ. கனவுல நான் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு ப்ரோன்ட்டு போட்டிருந்தாரு. ரைட்டுங்களா? ஸோ இருங்க ப்ரோ, கொஸ்டினா அப்படியே படிச்சிடலாம் ப்ரோ. கிளைண்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா என்ன சொல்றீங்க ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளைண்ட்ஸ்? ப்ரோ மூர்த்தி ப்ரோ கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளைண்ட்ஸ் இப்போ நீங்க எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நீங்க எடுக்கும்போது உங்ககிட்ட அந்த ஒர்க் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நீங்க எப்படி கன்வே பண்ணீங்க? ஆக்சுவலா நான் ஒரு வெப்சைட் டெவலப்பருங்கிறதுனால ஒரு வெப்சைட் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த ப்ராஜெக்ட் இருந்த இடத்துல நான் எதுவும் வைக்கல ப்ரோ. பட் ப்ரோ சொன்னது அதே தான் நானும் சொன்னேன். இப்போ வரைக்கும் எதுவும் கிளைண்ட்ஸ் இல்லாம, பட் இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நம்ம வந்துட்டு இது ப்ராப்பரா கொடுத்துடலாம், கான்ஃபிடன்ஸா நீங்க நம்பி வரலாங்கிற மாதிரி அவர் எக்ஸாக்டா அன்னைக்கு சொன்ன அந்த பிரைஸ் தான் நான் சொன்னேன். அப்ப டீல் க்ளோஸ் ஆச்சு. கைஸ் ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி இந்த क्वेश्चन உங்களுக்கு வரும். இதுக்கான ஆன்சர் ஒண்ணுதான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களோட எக்ஸ்பெர்டீஸை ஷோ பண்ணுங்க. அதை எப்படி பண்ணலாம்லாம் கத்துப்பீங்க, கவலை வேண்டாம். எஸ் ப்ரோ, how many days it took 3 lakh 2.1 lakhனா as a profit சொல்றாரு. பட் as a revenue தான் அவரோட பிசினஸ்க்கு, as a பிசினஸ்க்கு அவர் 3 lakh அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறாரு. எவ்வளவு நாள்ல பண்ணீங்க ப்ரோ? இந்த 3 lakh ஓவராலா எடுக்கிருக்காங்க இல்ல 2 lakhல இருந்து 3 lakh வரும்போது? இப்போ நீங்க 1 lakh per month அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. அது மாதிரி கரெக்டான டேட் சொல்ல முடியல ப்ரோ. பட் எனக்கு தெரிஞ்ச கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலா சொல்லணும்னா நான் லிங்க்டின் போகும்போதே கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 60,000 பக்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். லைக் எப்படின்னா நம்ம அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸும் மென்டார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைனா ஒரு 60,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த 100 days சேலஞ்சில் வந்துட்டு ஒரு 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 3 months 4 months அந்த கேப்லயே வந்துட்டு எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ப்ரோ இன்னும் சில கொஸ்டின்ஸை படிக்கலாம். how many days? ஓகே, அது ஆன்சர் பண்ணேன் ப்ரோ. என்ன நீஷ் ப்ரோ? இது நான் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அசாரிதீன் ப்ரோ. ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு மோஹித் ப்ரோக்கு ஒரு நீஷ் ஒர்க் ஆகும், எனக்கு ஒரு நீஷ் ஒர்க் ஆகும், நிர்மா ப்ரோக்கு ஒரு நீஷ் ஒர்க் ஆகும். அவர் சொன்ன நீஷ்க்கு நீங்கள் போய் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்போது
ஆடா அவர் சொன்னது வந்து நான் 10 நாள் பண்ணேன், வேஸ்டா போச்சு டைம், அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஸ்டாப்பர் வீல் என்று ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாருமே பண்ணணும். ப்ரோ ஃபார் த சேக் ஆஃப் ஆன்சர் வந்துட்டு நீங்க சொல்லிடலாம், நீங்க எந்தெந்த நீஷ்க்கெல்லாம் டார்கெட் பண்றீங்க பண்ணீங்க ப்ரோ. மிக்ஸ்டா தான் ப்ரோ. இப்போ ஆக்சுவலா ரியல் எஸ்டேட்ல நமக்கு 6 கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட். ரியல் எஸ்டேட் அண்ட் டென்டல் கிளினிக்ல ஒரு 3 இருக்காங்க. அண்ட் இன்டீரியர் டிசைனர்ஸும் ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் அவங்க கம்பெனிஸ் ஒரு 2 கம்பெனிஸ் இருக்காங்க. அண்ட் ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்காங்க ப்ரோ. மிக்ஸ்டா அந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இது எல்லாமே மிக்ஸ்டா இருந்தா தான் நீங்க ரெவென்யூ சீக்கிரமா வந்து நல்லா பண்ண முடியும், ரொம்ப ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஆனா நிறைய மார்க்கெட்ல என்ன சொல்றாங்கன்னா, எஸ் ப்ரோ. யா ஐம் சாரி டு இன்டரப்ட் கைஸ். இப்போ எல்லாருமே நீங்க இந்த கொஸ்டின் காமனா கேட்டுட்டு இருக்கீங்க, காமனா நாங்களும் சொல்லிட்டோம். இது மாதிரி நீஷை வந்து அவங்க என்ன நீஷ் பண்றாங்க அப்படி அதை நம்ம டார்கெட் பண்ணலாம், அந்த கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா இது எப்படின்னா, அவர் வந்து ரன்னிங் நல்லா ஓடுறாரு அப்படின்றதால நீங்க என்ன ஷூ ப்ரோ போட்டிருக்கீங்க, அந்த ஷூ எனக்கு சொல்லுங்க, நானும் அதை போட நல்லா ஓடுவேன் அப்படின்ற கான்செப்ட்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம அதுக்குன்னு ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நம்ம இது பண்ணிக்கணும். அந்த ஷூன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி தான், சரிங்களா? நம்ம நீஷ்னா என்னன்னே நம்மளுக்கு சொல்லிருப்பேன். என்ன டார்கெட்டிங் இண்டஸ்ட்ரிலாம் நீஷ் கிடையாது, ரைட்டுங்களா? அதை நீங்க வந்து கத்துப்பீங்க. ஸோ அந்த நீஷ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுல எல்லாம் உங்களோட சீக்ரெட் மெட்டர் கிடையாது. எதுல சீக்ரெட்ன்றதை கத்துப்பீங்க, சரிங்களா? பாத்துக்கோங்க. எஸ் விஷால் ப்ரோ. So what are the question may rise from your first client during ப்ரோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நீங்க அவுட்ரீச் பண்ணும்போது? இதுக்கு முன்னாடி யாருக்கு பண்ணிருக்கீங்க, அதான் ஆக்சுவல் மெயின் கொஸ்டின். அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட மோஸ்டா கேட்கல. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் என்கிட்ட கேட்டது இதுக்கு முன்னாடி யாரு கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த பேட்டர்னை பிரேக் பண்ண உடனே பெருசா அதுக்கப்புறம் உள்ள போல. இது சொன்னார் பாருங்க, அது பேட்டர்ன் கைஸ், அது ஒரு அப்ஜெக்ஷன், அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அந்த ஒரே ஆன்சர் தான் அவர் பண்ணிருப்பாரு. இந்த கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்களா, எல்லாருமே இந்த கொஸ்டின் கேட்பாங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வச்சிருப்பாரு. அதை எதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு. அவ்வளவு அவரோட ஃப்ளோ அது, அதை பண்ணுக்கோங்க. அதெல்லாம் பண்ணலாம். இது ஹையரிங் குரூப்ன்றது செப்பரேட். அது அதுல நீங்க ஹையர் பண்ணீங்களான்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணா பீப்புள் வில் கெட் ஹையர்டு, ஓகேங்களா? அது வந்து ஃப்ரீ தான். நீங்க யாருன்னா ஹையர் பண்ணோம்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணா நாங்க உங்களுக்கு அவங்களோட டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுவோம். அந்த குரூப்ல இருக்கணும், அதுல ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா அது செப்பரேட் பெய்டு ஒன் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப மினிமல் சார்ஜ் தான். நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க ப்ரோ? தனுஷ் டி ப்ரோ கேட்டிருக்காரு, என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க டு அவுட்ரீச்? மெயினா வந்துட்டு FB, இன்ஸ்டாகிராம் ப்ரோ. அப்புறம் GMBல வந்துட்டு டைரக்டா நம்பர்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல தான் பண்றோம். சூப்பர் ப்ரோ. நந்தா ப்ரோ, வாட் இஸ் பர் கிளைண்ட் சார்ஜ்ன்றது லாஜிக்கலா நீங்க கேளுங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மாதிரி தான் சார்ஜ் இருக்கும், அதுதான் அவரும் சொல்லுவாரு. ஆனா நம்ம கொஸ்டின் கேட்கறது வந்து நம்ம யோசிச்சு நான் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து வேலிடா இருக்கணும். பர் கிளைண்ட் சார்ஜ்னா அப்போ ஒரு கிளைண்ட் 10,000 ரூபாய்னு ஃபிக்ஸ்டு கிடையாது. இதுங்க ஒருத்தரோட ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு மாதிரியா வரும், ஓகேங்களா? ஒரு மெட்டா ஆட்ஸ், அதுல எனக்கு லேண்டிங் பேஜ் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுல எனக்கு வேற மாதிரி ஒன்று பண்ணணும். ஆனா அது ஒரு 40,000 அந்த மாதிரி. ப்ரோ நீங்க இப்போ நீங்க சொன்னீங்கன்னா எந்தெந்த சார்ஜஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க ப்ரோ? வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ஆக்சுவலா நம்ம 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 15,000 டு அப் டு நான் பண்ணி கொடுத்ததே 1.5 வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். 1.6 வரைக்குமே ஷாப்பிஃபை வெப்சைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் காஸ்ட்டா நம்ம 25,000 ஸ்டாண்டர்டா வாங்குறோங்க. சூப்பர் ப்ரோ. சிலம்பரசன் ப்ரோ கேட்டிருக்காரு இன்னொரு கொஸ்டின். 27 கிளைண்ட்ஸும் மந்த்லி ரீட்டனர் ஃபீ பே பண்ணுவாங்களா, இல்ல மந்த்லி கிளைண்ட் டிஃபர் ஆவாங்களா? இல்ல ப்ரோ, 27 கிளைண்ட்ஸ்ங்கிறது நம்மளோட DM கிளைண்ட்ஸ் மட்டும். ஐ மீன் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்ஸ் மட்டும். இதை தாண்டி நம்ம கிட்ட CRM, AI ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல போகுது. ஸோ பட் அதை நான் உள்ள கொண்டு வரல. என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னி மட்டும் தான் இங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன். அவங்க எல்லாம் மந்த்லி தான் பே பண்ணுவாங்க ப்ரோ. மந்த்லி யாரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து மந்த்லி தான் பே பண்ணுவாங்க. ஸோ 1 மந்த்துக்கெல்லாம் பே பண்ண மாட்டாங்க ப்ரோ, ஓகேங்களா? ப்ரோ கிளைண்ட் இப்போ எவ்வளவு டேஸ்ல லீட்ஸ் ஆர் ப்ராஃபிட் வரும்னு கேட்டா இன்னைக்கு சப்போர்ட் கால் இல்ல, அதுல வந்து கேளுங்க ப்ரோ, ஓகேங்களா? How can manage those 26 daily? அவர் 3 பேர் டீம் வச்சிருக்காரு. சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சிஸ்டம் இருந்தா நீங்க என்ன வேணா பண்ண முடியும் கைஸ். டெலிகிராம் அப்படின்ற எவ்வளவு பெரிய ஆப், அது எவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க, எத்தனை பீப்புள் எம்ப்ளாய் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி தான் கைஸ், சரிங்களா? ஸோ இங்க சிஸ்டம் இருந்தா உங்களால என்ன வேணா பண்ண முடியும். சிஸ்டம் தான் பீப்புள் கிட்ட இருக்க பெரிய டிராபேக், பெரிய அட்வான்டேஜ். இல்லாமது பெரிய டிராபேக்கா இருக்கும், இருக்கிறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஓகே டன். இன்னொரு வேற ஏதாச்சும் ரிஜெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. I want to know how did you decide per client charge? I am really confused. நீங்க இன்னும் அது அந்த பர்டிகுலர் இதுக்கு நீங்க போலன்னு நினைக்கிறேன். அந்த செக்ஷன் இருக்கும், how to chargeன்றது இருக்கு, how to packageன்றது இருக்கும். ஸோ அதை நீங்க பாருங்க கவினேஷ், ஓகேங்களா?
பிருத்திவி ப்ரோ உங்களுக்கு ரிஜெக்ஷன் வரப்போ சொல்றீங்க பாத்தீங்களா, ரிஜெக்ஷன் கண்டிப்பா வரும் ப்ரோ. ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றதுதான் உங்களுடைய கோலா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம எப்படி மைண்ட் செட் தான். நம்ம என்ன ரிஜெக்ஷன் இது நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண சொல்ல அது போயிடும் ப்ரோ, அவ்வளவுதான். ப்ரோ நான் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது கிடையாது. ப்ரோவா தெரியல, சிஸ்டரா தெரியல, ஜியூன்னு போட்டிருக்காரு. அவரு சியூன்னு கேளுங்க. அவர் தான் நிர்மல் ப்ரோ தான் ஏதாவது புக் படிப்பாரு. நான் எல்லாம் புக் படிக்க மாட்டேன். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ரெகுலரா புக்ஸ் படிக்கிறாள் தான். என்ன புக்ஸ் படிக்கிறீங்க? அதுதான் எதை கேட்கறீங்க? ப்ரொடக்டிவிட்டிக்காகவா? நீங்க புக் படிக்கிறதே ப்ரொடக்டிவிட்டி தான் ப்ரோ. என்ன புக் வேணா படிங்க, புக் படிக்கிறதே ப்ரொடக்டிவிட்டி தான். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக புக் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. புக் படிக்கிறதே ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நாளைக்கு நான் 10 பேஜ் அந்த டைம்ல அதை மட்டும் தான் பண்ண போறேன். இதுதான் ஹேபிட். இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க போகுது. புக் படிக்கிறதால நான் அதை கத்துக்கிட்டு ப்ரொடக்டிவிட்டி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து எனக்கு நடக்கல. எனக்கு அது நம்பிக்கையும் கிடையாது. நான் அந்த மாதிரி பண்றதுங்க. ஓகேங்களா, நான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டீம் மெம்பர் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். அவரு வந்து வேற, அவர் வந்து மகா பிறவியா? அது மாதிரி நாமெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து நம்மளுக்கு சொல்றேன். ஓகேங்களா, அப்படியெல்லாம் இல்ல. நான் அந்த அளவுக்கு நான் அவார்டும் வாங்கியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனில. ஓகேங்களா, நான் எந்த புக்குமே படிக்கல. ஒண்ணுதான் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு நம்ம சோறு போடணும்ப்பா. ஓகேங்களா. ஸோ இவர் அப்போ யாரோ போட்டிருந்தாங்க, படையப்பா சாங்கை போட்டு மோட்டிவேஷன் ஏற்றி நான் படிக்கிறேன், அனிருத் சாங்கை போட்டு படிக்கிறேன். அதெல்லாம் வந்து பீட்ஸு. ஓகேங்களா. ஆனால் உங்களை நம்பி நிறைய ஆர்ட்ஸ் பீட்ஸ் இருக்கு, ஆர்ட்டோட பீட்ஸ் இருக்கு. உங்களோட ஆர்ட் பீட்டோ, உங்கள் ஃபேமிலியோட அண்ணன் தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருப்பாங்க. அந்த ஆர்ட் பீட்டுக்காக ஓகேங்களா நாம் உழைச்சா இல்லை உழைக்கணும்னு நினைச்சா அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆக்ஸு, அந்த ப்ரொடக்டிவிட்டி புக்ஸு இதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா வேலை மட்டும் பண்ணுவோம். இது சொல்றது நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அது ஃபேக்ட். ஓகேங்களா. அதுக்குன்னு புக்கு படிக்கிறீங்கன்னா அது உங்களோட இன்ட்ரெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும்னா அது இன்னொரு 3 hours வேஸ்ட்டு. அது 3 hours நீங்கள் அவுட்ரீச் பண்ணியிருக்கலாமே. அந்த 3 hours ஏதாச்சும் ஒரு 10 கால் புக் பண்ணிருக்கலாமே. அந்த 10 காலில் ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் வந்திருக்குமே. அந்த கிளைண்ட் உங்களுக்கு 10,000 ரூபாய் போட்டிருப்பாங்களே. ஓகேங்களா, அந்த 10,000 ரூபாய் போட்டிருப்பாங்களே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங் புக் அபவுட் ப்ரொடக்டிவாக ஒரு அவுட்ரீச் பண்ணுங்க. ரைட்டுங்களா. ஸோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். உங்களுக்கு காசு வந்தால் தானே ப்ரொடக்டிவிட்டியாக நாம் பண்ண முடியும். காசே இல்லாமல் புக்ஸாக வாங்கி படித்து அமேசானில் 4-5 பண்டல் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி போட்டு புக் நான் வாங்கியிருக்கேன். நான் படிக்கலன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, 2018 வாங்கியிருக்கேன். நம்மளும் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாலாம் பச்சா அப்போ நிறைய ஏர்ன் பண்ணிடலாம் போடுற. நானும் ஒரு ஆர்டர் போடுறேன். ஏன்னா ரிச் டேட் புவர் டேட், திங்க் அண்ட் க்ரோ ரிச், அதுக்கப்புறம் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த புக்கு ஒரு பேக்கேஜா 400 ரூபாய் இருக்கு அமேசான்ல. ஓகேங்களா, 2018 வாங்கினேன். படிக்கவே கிடையாது. ஓகேங்களா, படிக்கவே கிடையாது. ஆனா பார்த்தா அந்த புக்கு படிக்காம கூட நம்ம க்ரோ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு புக் எழுதினாலும் இருக்கேன், ஹவு டு க்ரோ வித்தவுட் ரீடிங் புக்குன்ட்டு. ஓகேங்களா, அது ஒரு புக்கு. ஓகேங்களா, அது வேணா வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, நானும் தான் ப்ரோ. கிரேட் ப்ரோ. ஸோ இன்னொரு 2 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ப்ரோ. மோஹித் ப்ரோ, வை ஷிஃப்டிங் டு ஆஃபீஸ் ஏஜென்சி நாட் ரிமோட்? குட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க. ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, இது வந்து நான் வந்துட்டு ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லாம எனக்கு இது எமோஷனா வந்து இப்ப என் ஃபேமிலி சைட்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிக்கு போறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை தாண்டி அப்ப நம்ம பையன் ஒரு ஐடி கம்பெனில இருந்து வேலை செய்யறான், விலை வந்துட்டாங்கிறத விட ஒரு கம்பெனி வச்சிருக்கான், அவனுக்கு பேத்துக்கு வேலை அவருக்கு தேவைப்படுது. ஆமா, அந்த விஷயம் அவருக்கு தேவைப்படுது. அதான் சிம்பிளான ஒரு ரீசன். அது ஒரு ஃபேமிலியோட கனெக்ஷனா அவர் பாக்குறாரு, அவர் எமோஷனா பாக்குறாரு. எக்ஸாக்ட்லி, அது எனக்கு ஒரு மெயின். நைஸ் குட் ஒன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த கேஸ் ஸ்டடி நடக்கும்போது வந்து அவர் இங்க இருக்காரா தெரியல. குமார் ப்ரோ எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஒரு 5 minutes பிஃபோர். இருக்கீங்களா ப்ரோ? குமார் ப்ரோ, குமார் ப்ரோ ஒரு ஆடியோ மட்டும் ஆன் பண்ணி கூட நீங்க பேசலாம். என்னன்ட்டு இருக்கீங்களா குமார் ப்ரோ? ஸோ he closed the 2 deals, 10K per month, இன்னொன்று 25K per month deal. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் 35K டீல் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மெசேஜ் பண்ணியிருக்காரு, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி நடக்கும்போது ஒன்று நடக்குதுன்னா இட்ஸ் அ குட் சைன் தட் யூ ஹவ் டு டேக் அன் ஆக்ஷன். இவரும் ஆக்ஷன் எடுத்து வந்திருக்காரு, பீப்புளும் ஆக்ஷன் எடுத்து வராங்க, நீங்களும் ஆக்ஷன் எடுத்து வாங்க. ஓகேங்களா, ஸோ அது அவரோட பர்சனல் இதுக்கு அவர் ஏஜென்சியாக இது பண்ணுறாரு. நான் அது எங்கள் பேரண்ட்ஸுக்கு ப்ரௌடாக இருக்கணும். அவர் நினைச்சா அவர் வீட்லயே பண்ணலாம். அவரோட இன்ட்ரெஸ்ட். ரைட்டுங்களா. இப்ப நான் ஜிம்முக்கு போகாம ஜாகிங் போறேன்னா அது என்னோட இன்ட்ரெஸ்ட். இப்போ நிர்மல் ப்ரோ ஜிம்முக்கு தான் போறேன்,
ஆனா போட்டோம் பரவாயில்ல. இல்ல ப்ரோ அங்க பொண்ணுங்கலாம் வருவாங்க ப்ரோன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட். ஜிம்ல நான் படிச்சதே பாய் ஸ்கூல், எனக்கு பேசவே தெரியாது, சொன்னா என்னதுன்னு சொல்லுங்க. நீங்க அவரோட இன்ட்ரெஸ்ட் அது போட்டோம். அது அவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஃபன்னு தான்ப்பா. எல்லாமே ஃபன்னு தான். சும்மா கலாய்ச்சது தான். ஏன்னா அவருக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தப்பா புரிஞ்சுக்கின்னு நம்மளுக்கு கால் பண்ணி ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து சப்போர்ட் கால்ல ஏதோ சம்பவம் பண்ணி விட்டாரு. ஆமா. சோ எப்பவுமே ஃபன்னா தான் இருப்போம். சோ அது அவரோட இன்ட்ரெஸ்ட். அவர் ஏஜென்சியா வைக்கிறாரு. ஆனா வீட்ல இருந்தே அவர் பண்ண முடியும். ப்ரோ நான் வந்து இல்ல ப்ரோ நான் வந்து 1000 பேரோட சொந்தக்காரர் ப்ரோ. நீங்கலாம் நான் உங்களோட மிங்கல் ப்ரோ. ரைட்டுங்களா? எஸ். கோடிங் நாலேஜ் இல்லாம கிரியேட் பண்ற வெப்சைட் கோடிங் வெப்சைட் டிஃபரன்ஸ் என்ன ப்ரோ? ப்ரோ இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிடுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கோடிங் இல்லாம கோடிங் இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸா இருக்கும்? ரெக்யர்மெண்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு ரெக்யர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹோம் பேஜ்ல ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும், அதே சமயத்துல இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும், இந்த 2 ஆக்ஷன்ஸும் நடக்கும்போது பேரலா பேக் எண்ட்லயும் இன்னொரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டம் ரெக்யர்மெண்டான சைட்டா இருந்தா நம்மளால வந்துட்டு ஓரளவுக்கு கோட் பண்ணி நம்மளால வந்து எடுத்துட்டு வரும். பட் நோ கோடிங்ல போகும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும்னா நமக்கு அங்க லிமிடேஷன்ஸ் வரும். ஸோ ஓரளவுக்கு தான் நம்மளால அந்த லிமிட்டை வந்து இது பண்ண முடியும். அதை தாண்டி போனோம்னா நமக்கு வந்து நிறைய கோடிங் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட் இருக்கு. ஸ்டாட்டிக் ஒரு பிசினஸ் நார்மலா ஒரு பிசினஸ் வெப்சைட் இ-காமர்ஸ் வெப்சைட் வந்துட்டு நம்ம வித்தவுட் கோடிங் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். பட் வெப் அப்ளிகேஷனா போறோம் பாத்தீங்களா, வெப்சைட்டை தாண்டி வெப் அப்ளிகேஷனா போகும்போது அங்க கோடிங்கோட ஹெல்ப் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வேணும். வெரி சிம்பிள் கைஸ். எக்ஸ்ட்ராவா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அந்த ஒரு யூசர் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஃபீச்சர் நம்மளால முடியல, அது எனக்கு இன்னுமே நல்லா வேணும்னா அது நம்ம கண்டிப்பா கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது கோடிங்ன்றது அது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது இது. அது நீங்க பண்றது ரியலா கோடிங்கா லேர்ன் பண்ணி பண்ணலாம். இப்போலாம் நிறைய கிளாடு அது இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி கூட நாலேஜ் நீங்க கெயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு நிர்மல் ப்ரோ கிளாடு இப்போ நிறைய வந்து கிளாடை யூஸ் பண்ணி அவரு கிளாட் ஆஃப் த மாடு ஆரம்பா. கிளாடு கூட தான் நான் வந்து என் ஒய்ஃபை தாண்டி கிளாடு கிட்ட அதிகமா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கிளாட் எல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க, பெனிஃபிஷியலா இருக்கும். அது நம்ம அனடே சேலஞ்சிலும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நிறையவே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ப்ரோ உங்களோட வெப்சைட் லிங்கே கேட்கறாங்க ப்ரோ, போட்டுருங்க ப்ரோ. இருந்துச்சுன்னா போட்டுருங்க. ஓகே ப்ரோ, நான் அப்படியே ஸ்பெல் பண்ணிட்டேன்னா டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். சாட்ல இங்க போட்டுருங்க ப்ரோ. ஓகே. கோயில் கோலம் கண்டது இல்ல எப்படி ஒரு சாமி. காப்பிரைட்ஸ்ல தூக்கி போட்டுருவாங்க. சும்மா இருங்க ப்ரோ. நீங்க வேற பாடுறீங்க. இல்ல ப்ரோ, அது இளையராஜா பாட்டு இல்ல, வேற பாட்டு. எஸ் கைஸ், இதான் அவரோட வெப்சைட். ஐ கேன் ரெஃபர். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ மோஹித் ப்ரோ. இந்த 2.1 lakh ப்ராஃபிட், 3 lakh ரெவன்யூ நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாப் குவிட் பண்ணிட்டு அது ஒரு தைரியமாக பண்ணுறதுக்கு ஒரு ரியலாகவே ஒரு இது வேணும். நான் பர்சனலாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? சின்ன குட்டி ஸ்டோரி தான். ஓகேங்களா? நான் ஒரு ஜாப் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, 2017 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தேன். 18 ஜாப் போனேன். 7 months 8 months ஒர்க் பண்ணேன். நல்லா ஒர்க் பண்ணேன். கம்பெனியை 10x கொண்டு போனேன். அவார்டு வாங்கினேன். எல்லாமே வாங்கினேன். நல்லா வேலை பண்ணேன். ஆனால் எனக்கு சொந்தமாக ஏதாச்சும் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அதுதான் ஆசை இருந்துச்சு. அம்மா தான் வந்து நீ பெங்களூர் போ, ஏதாச்சும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நான் ரொம்பவே இன்ட்ரோவர்ட், இப்பவும் இன்ட்ரோவர்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து வேலைக்கு போனால் அங்கே ஏதாச்சும் கற்றுப்பீங்க, ஏதாச்சும் பேசுவீங்கன்றது எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலிமா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அம்மா சொன்னாங்கன்னா சரி வேலைக்கும் போயிட்டேன். ஓகேங்களா? ஆனால் ஜாப் குவிட் பண்ணும்போது எனக்கு நான் தான் பர்சனாக நான் தான் குவிட் பண்ணேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க என்னன்னு, அப்போ நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் அது. 6 days ஒர்க்கிங் இருந்துச்சு. எல்லாரும் நீ 5 days மட்டும் பண்ணு சொன்னாங்க. அப்போ ஒர்க் ஃப்ரம் எல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீ 5 days மட்டும் பண்ணுனாங்க. இல்லை சார் நான் குவிட் தான் பண்ணணும். சரி யாரும் நீ 5 hours பண்ண போதும், எல்லாருமே 8 hours. ஓகேங்களா? நீ 5 hours மட்டும் பண்ணு ஜாப் போதும் சொன்னாங்க. இல்லை சார் இது செட் ஆகாது சார், நான் டிசைட் பண்ணிட்டேன். சரி யாரும் நீ இது ப்ளஸ் உனக்கு 100% சேலரி ஆகிக்கும் நான் கொடுக்குறேன் பண்ண சொன்னாங்க. மீன்ஸ் நான் வாங்கினது அப்போ 15,000 தான். 15,000 rupees per month. 30,000 rupees தரேன், 5 days ஒர்க்கு 5 hours ஒர்க் பண்ண போதும் சொன்னாங்க. இல்லை சார் வேணாம், நான் இதுவாக தான் இருந்தேன். ஆனால் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது கையெல்லாம் பாருங்க இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? என்னன்னு தெரியல, ஃபியூச்சரில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் இதுதான் பண்ணணும்னு வந்துட்டேன். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஜாபை குவிட் பண்ணணும்னா
அது எல்லா வேவும் நம்ம திங்க் பண்ணி எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஆனா நான் ஜாப் குவிட் பண்ணும்போது எந்த ஒரு இது இல்லாம நான் எடுத்துட்டேன். ஒரு பிளான் இல்லாம எடுத்துட்டு அதனால ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான். ஸோ எப்பவுமே நான் அதுக்கப்புறம் நானும் நிர்மல் ப்ரோ சஜஸ்ட் பண்றது ஒண்ணுதான். நீங்க ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் பண்ணிடும் போது ஒரு ஃப்ரீலான்சிங்க பண்ணுங்க. ஒரு 20K 30K 40K 50Kன்னு அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாபை குவிட் பண்ணுங்க. ஸோ நான் அப்படி பண்ணது அந்த தப்புனால நான் ஒரு 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அது அந்த தப்பு நிறைய பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்க யாரா ஜாப் குவிட் பண்ணா மோஹித் ப்ரோ வந்துட்டாரு. அவரு ஐடி கம்பெனி வந்து குவிட் பண்ணிட்டாரு. பேப்பரை போட்டாரு. அந்த பேப்பரை போட்டு இந்த பேப்பரை எடுத்துட்டாரு. காசு பேப்பரை எடுத்துட்டாரு. நாமளும் அந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். நீங்க போய் போட்டீங்கன்னு வச்சுக்கலேன், கோவிந்தா. சோ அது தப்பான ஒரு ஓகேங்களா? அந்த மாதிரி ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கா கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாபை குவிட் பண்ணிட்டு சொந்தமா உங்க வீட்டுல ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல கால் மேல கால் போடாதீங்க ப்ரோ, சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்கணும், கீழே உட்காந்து கூட சாப்பிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சோ அப்படி நீங்க வாழலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இங்க இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. மோஹித் ப்ரோ, நீங்க அந்த 20 lakh அச்சீவ் பண்ணிட்டு, இல்ல 20 lakh இல்ல, அதுக்கு முன்னாடி 10 lakh அச்சீவ் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி நீங்களே மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 20 lakh ஒன்று பண்ணலாம். ஸோ நம்ம டீம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நிர்மல் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ we will refer to you. Any other few words if you want to share, you can share bro. ஸோ கைஸ், எப்படின்னா அவ்வளோ பெரிய அட்வைஸ்லாம் நான் கொடுக்க விரும்பல. பட் நீங்க இந்த கம்யூனிட்டியை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிங்க. எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும்ட்டுலாம் கிடையாது. எப்போ வேணா, இப்போ நான் ஏதாச்சும் இப்போ கூட நான் ஏதாவது டவுட் வேணும்னா டக்குனு கம்யூனிட்டியில வந்து கேட்பேன். நிர்மல் ப்ரோட்ட வந்து கேட்பேன். அதெல்லாம் இது உங்களுக்கு இவ்வளோதான் டைம் முடிஞ்சு ஓடி போங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. எப்ப வர லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க அதனால இந்த கம்யூனிட்டியை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க. வெளியே வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த நிர்மல் ப்ரோ அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் தான், மணி இஸ் அபண்டன்ட். ஸோ இங்க வந்து காசு கொட்டி கிடக்குது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் அஸ் அ மார்க்கெட்டரா எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும், என்ன பெயினை நம்ம சால்வ் பண்றோங்கிறத ப்ராப்பரான அந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு இந்த 100 Day சேலஞ்ச் வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைச்சிடும். மோரார்லெஸ் நீங்க போக போக ஒரு கேஸ் ஸ்டடி பாக்குறீங்க, ஒரு மார்க்அப் கால்ஸ் பண்றீங்க, ஒரு லைவ் செஷன் அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐடியாலஜிஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதை நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஈஸியா வந்துட்டு உங்களாலேயே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் மேபி இன்கன்சிஸ்டண்டா கொஞ்ச நாள் இருந்ததுனால எனக்கு இந்த டைம் எடுத்தது. அண்ட் பெருசா வந்து நானும் வந்து வேற வேற மாக்அப் கால்ஸ்லயோ வேற வேற லைவ் செஷன்ஸ்லயோ அட்டன் ஆகாதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் நான் பண்ண அந்த மிஸ்டேக் நீங்க பண்ண வேண்டாம். ரொம்ப அட்டென்டிவா இருங்க. ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா வந்துட்டு நீங்க செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க, மாக்அப் கால்ஸ் எல்லாம் பேசுங்க. ஈஸியா வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஈஸியா நீங்க பண்ணலாம், பண்ண முடியும். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மோட்டிவேட்டிங். யாரெல்லாம் இன்ஸ்பைரிங். நான் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வரும். லாஸ்ட் கேஸ் ஸ்டடி நான் கேட்கல இந்த ப்ராமிஸ். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நான் வரேன் ப்ரோ, நான் அச்சீவ் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. நான் ஐ ப்ராமிஸ்ன்னு போடுங்க சீக்கிரமா கைஸ். ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணும்போது நான் எப்பவும் ஒரு கதை நான் சொல்லுவேன். சின்ன வயசுலலாம் நம்மலாம் அந்த ப்ராமிஸ் சொன்னா நம்ம அடாடா ப்ராமிஸ் சொல்லிட்டோம், கடவுள் வந்து கண் குத்திருவாங்க, அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணிட்டோம், ஸோ நம்ம இது பண்ணிதான் ஆகணும், அப்பா மேல ப்ராமிஸ் பண்ணிட்டோம், இல்ல இது சில பேர் இதெல்லாம் தாண்டி கூட நம்மளாம் பண்ணிருப்போம். ஆள் மேல ப்ராமிஸ் பண்ணு. எந்த ஆளு? ரைட்டுங்களா? உங்க ஆள் மேல ப்ராமிஸ் பண்றான்னு எல்லாம் கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ப்ராமிஸ் எல்லாம் அந்த ப்ராமிஸை நம்ம மீறிட்டா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடும்ட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ப்ராமிஸ் தான் இதுவும். ஸோ நீங்க அச்சீவ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டடிக்கு வாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சண்டேவும் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஸ்டடி இருக்கு ப்ரோ. நிர்மல் ப்ரோ, அவினாஷ் ப்ரோன்னு ஒரு ப்ரோ நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி இருக்கு. அது அடுத்த வாரம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லா கேஸ் ஸ்டடி வாரம். ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடியா நம்ம பண்றோம். ஸோ சீக்கிரமா எல்லாரும் ஐ ப்ராமிஸ் போடுற பீப்புள் எல்லாமே அச்சீவ் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மோஹித் ப்ரோ. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு 10 lakh per month அச்சீவ் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்க வீட்டில் எல்லாருமே கேட்டுதான் சொல்லுங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஹாப்பியா இருக்காங்களா ப்ரோ? நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்துட்டு டிசிஷன் குவிட் பண்ண ஜாப் குவிட் பண்ணதுக்கு அவங்க இப்போ ஹாப்பியா இருக்காங்களா? சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சா? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, நான் சிங்கிள். ஓகே. ஸோ அப்போ சீக்கிரமா வந்துட்டு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கட்டும். ஸோ ஒரு ஆண்டர்பனருக்கு நல்ல பொண்ணு, அவர் வீட்டு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி. என்ன ப்ரோ கல்யாணம் ஆலியா ஆக்கிட்டீங்களா ப்ரோ இந்த கேஸ் ஸ்டடி? அப்படி கிடையாது. நான் அந்த ஒரு ஆடை பார்த்தேன். அது எனக்கு அதே தாட் தான் வருது. ஒரு அந்த ஆடை பார்த்தேன். வராங்க,
இப்போ இந்த கேட்டகிரியிலே 10 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எங்கோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு வாய்ஸ். நான் பார்க்கும்போது அப்போ எனக்கு வாய்ஸ் இது அப்படியே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆனா இது நம்ம சின்ன வயசுல கல்யாண மாலை கேட்டு தன்னோட வாய்ஸ், ஓகே அவங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க போலன்ட்டு அப்பதான் மைண்ட் வந்துச்சு. அதனால தான் அந்த எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃபன்னாக தான் இருக்கும். யாரா புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தா தப்பா நினச்சிக்காதீங்க, நம்ம இப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? யூஸ்வலி ஜெலஸ் தான் வரும். பட் இந்த கம்யூனிட்டி ஜஸ்ட் அப்போசிட். எஸ், கண்டிப்பா எல்லாமே சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். வாழ்க்கைன்றது ஜாலியா தானே இருப்போம், ரைட்டுங்களா? யாருக்காச்சும் நான் இப்படி பேசுறது பிடிக்கலையா, பிடிக்கலன்னு போட்டுருங்கப்பா, முடிச்சிடலாம், ரைட்டுங்களா? ஜாலியா நம்ம ஜாலியா தானே இருப்போம். ப்ரோ சாஃப்ட் லான்ச்சா? சாஃப்ட் லான்ச்சா தயிர் ப்ரோ? ஆகஸ்ட் மந்த் ஓகே, அது ஒரு கேட்டதுனால ஒரு சாஃப்ட் லான்ச்சா பண்ணிடலாம் தயிர் பாஷா ப்ரோ. நம்ம ஆகஸ்ட் மந்த்ல புதுசா 5 நியூ சேலஞ்சஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 175 பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 நியூ சேலஞ்சஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து நம்ம ஆஃப்டர் த லான்ச் செஷன் 50,000 ருபீஸாக இருக்கும். அந்த லான்ச் செஷனில் மட்டும் 18,888. ஓகேங்களா? ஸோ அந்த லான்ச் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு 299 ஃபீஸ். லிங்க்ஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் போட்டிருப்போம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகேங்களா? அந்த லான்ச் செஷன் முடிஞ்ச பிறகு அது இட் வில் கோ ஃபார் 50,000 near to the 50,000. ஓகேங்களா? பண்ணிட்டோம் ப்ரோ. தயிர் ப்ரோ சந்தோஷமா? ஒரு சாஃப்ட் லான்ச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. Thank you. Well guys, take care. Bye.